எங்கிருந்தாலும் உடனே வீடு தேடி வந்துவிடு. இப்படிக்கு உன் பிரிவால் வாடும் கணவன் முத்தரசன் மற்றும் குடும்பத்தினர். இப்படி மட்டும் ஒரு விளம்பரம் கொடுத்தா உன் மேல உயிரையே வச்சிருக்கிற ஸ்வேதா நிச்சயமா ஓடி வருவா. அதானே பார்த்தேன். என்னடா இவ்ளோ கரிசனமா வந்து பேசுறாங்களேன்னு. இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்து மாமாவை ஆதாரபூர்வமா சிக்க வைக்கணும். அதானே. இத பார், எனக்கு தோணுன விஷயத்தை தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஏதோ நான் சொல்லி சிக்க வைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. கோயில்ல திருவிழா சீட்டு போட்டு பார்த்தப்போ முத்தரசன் பொண்டாட்டி வெண்ணிலாதான்னு தெரிஞ்சு போச்சே. அதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயத்த பண்ணா மட்டும் எல்லாம் மாறிடுமா? ஏதோ முத்தரசனுக்காகத்தான் சொல்றேன். இதெல்லாம் செய்யாட்டி கடைசியில முத்தரசனுக்கு தான் பிரச்சனை வரும். கேஸ் பெண்டிங்ல இருக்கு. அதையெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நான் சொன்னபடி செய்யறதா வேண்டாமான்னு யோசிங்க. தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ண வேணாம் மாமா. அத்தை சொல்ற மாதிரி நீங்க கேட்டு பண்ணீங்க, அதுக்கப்புறமா நம்ம தோத்து போன மாதிரி ஆயிடும். இப்ப ஜெயிக்கிறது தோக்குறது முக்கியமா? முத்து மாமா மேல அபாண்டமா தேவையில்லாம ஒரு பழி வந்து விழுந்திருக்கு. ஸ்வேதாக்காவை காணா பணமாக்கிட்டாரு. வீட்டுல ரத்தக்கரை இருந்துச்சு. ஸ்வேதாக்காவோட ரத்தம் அது இதுன்னு பழி மேல பழியா சுமத்திட்டு இருக்காங்க. இது எல்லாம் போய் முத்து மாமா நிரபராதின்னு நிரூபிச்சே தீரணும். அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இத செய்யறதுதான். இந்த பிரச்சனையில ஸ்வேதாக்கா ஜெயிச்சதாவே இருக்கட்டுமே, ஆனா அவங்கள உயிரோட கூட்டிட்டு வந்து போலீஸ் முன்னாடி நிறுத்துறதுதான் நமக்கு முக்கியம். அதுக்கு இப்படி ஒரு விளம்பரம் பயன்படுதுன்னா அதையே செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. எதுக்கு செய்யணும்? சும்மா நீ வேற. நான் என்ன பேசணும் தெரியாம நீ பேசிட்டு இருக்கிற. சித்தி சொல்லும் அதை பண்ணு இதை பண்ணுன்னு. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. இல்ல முத்து மாமா, நெருப்புனா வாய் சுற்றாது. நீ பொண்டாட்டின்னு விளம்பரம் கொடுத்தா மட்டும் அவங்க பொண்டாட்டி ஆயிட போறாங்களா என்ன? அதனாலலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ விளம்பரம் கொடுத்துரு மாமா. எப்படியாவது ஸ்வேதாக்கா எங்க இருந்தாவது வந்தா போதும். இல்ல விடலா, இந்த மாதிரி ஏற்கனவே ரொம்ப குழம்பி போயிருக்கேன். போற போக பார்த்தா நான் சுய புத்தியே இல்லாதவன ஆயிடுவோம் போட்டிருக்கேன். எனக்கு என்னமோ கார்த்தியும் சிம்மன் சொல்றதான் கரெக்டுன்னு தோணுது. பேப்பர்ல இவதான் என் பொண்டாட்டி அப்படின்னு நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், அது ப்ரூஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை பிடிச்சி அவள் தொங்க ஆரம்பிச்சிருவா. அதை வச்சு நம்மளை பிளாக்மெயில் பண்ணுவா, பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவா. இருக்கிற தலைவலி பார்த்தாதா? அதெல்லாம் வேணாம். அதான் அதாவது யோசிக்கணும். எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஐயோ முத்து மாமா, அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அவங்க சாகுற வரைக்கும் இப்படிதான் ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. நமக்கு வேற வழியே இல்ல. அத முறியடிச்சுட்டே தான் இருக்கணும். என் மேல நம்பிக்கை வை மாமா. இந்த விளம்பரத்தை கொடு மாமா. இங்க பாரு முத்து மாமா, ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஸ்வேதாக்காவை வெளியில கொண்டு வந்தா மட்டும்தான் அந்த பிரச்சனையில இருந்து நீ தப்பிக்க முடியும். நம்மள பொறுத்த வரைக்கும் அதுதான் வெற்றி. யோசிக்காம விளம்பரம் கொடுத்துருங்க மாமா. இப்படிக்கு கணவன் முத்தரசன். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இத்தனை நாளா நான் கெஞ்சி கெஞ்சி எப்படி எப்படியோ கேட்டு பார்த்துட்டேன். என்ன பொண்டாட்டின்னு ஒத்துக்கோங்க, இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் சொல்லுங்கன்னு. அப்பெல்லாம் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சதும் கதறி அடிச்சுக்கிட்டு விளம்பரம் கொடுக்குறீங்களா? ஊருக்கே சொல்ல மாட்டேன்னு சொன்ன நீங்க இப்போ உலகத்துக்கே சொல்லிருக்கீங்களே. இனிமே நான் பேச வேண்டியது இல்ல. ஏதோ இந்த பேப்பரே பேசும். இதான் எனக்கு இருக்கிற துருப்பு சீட்டு. ஸ்டீஃபன்,
மேடம். அன்னைக்கு ஸ்வேதாவனை பார்த்தேன்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணுக்கு வாட்ஸ்அப் குரூப் மூலமா நீங்க மெசேஜ் பண்ணிருந்தீங்கல்ல? ஆமா மேடம். இப்போ அதே நம்பருக்கு மறுபடியும் கால் பண்ணுங்க. ஸ்வேதா இந்த ஹாஸ்பிடல்ல ஐசியூல சீரியஸா இருக்காங்கன்னு பில்டப்பா சொல்லுங்க. சொல்லிட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் இதோ இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்களே சன்மான தொகை, அதை நீங்களே வாங்கிக்கோங்க. சரிங்க மேடம், இப்பவே பண்றேன். ஹலோ சார், நான் விவிஎம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். ஹாஸ்பிட்டலா? என்ன விஷயங்க? ஸ்வேதானு உங்க உறவுக்கார பொண்ணு இன்னைக்கு பேப்பர் பார்த்து தான் அவங்க காணுங்கிறதையும் நீங்க தகவல் கொடுத்துருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க புருஷன் முத்தரசன் இருக்காரா? நான் முத்தரசன் தான் பேசுறேன். ஓ, ஸ்வேதா ஹஸ்பண்டுங்களா? ஹலோ, ஹஸ்பண்ட்னாலும் புருஷனாலும் ஒண்ணுதான். என்ன விஷயத்தை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அவங்க இப்போ விவிஎம் ஹாஸ்பிட்டல்ல தான் ஐசியூல இருக்காங்க. ஐசியூல இருக்காளா? என்னவா? தம்பி, நீ ரொம்ப டென்ஷன் ஆகுது, அப்புறம் நீ ஐசியூக்கு போயிடுவ. நீ சொல்லுப்பா. ஆமா சார், கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காங்க. ஓ சரி, நான் வரேன், நேரில் வரேன். ஓகே சார். ஸ்வேதா ஐசியூல இருக்கான், அது ஹாஸ்பிட்டல் ஃபோன் வருது. அம்மா உள்ளதான் தூங்கிட்டு இருக்காங்க, நான் போய் கூட்டு வந்துடுறேன். டேய் இருடா, அவ ஐசியூல இருக்கான்னு சொல்றாங்க. சித்தி அதை பார்த்து டென்ஷன் ஆகி அது ஐசியூல படுத்துக்கும். நீ ஏற்கனவே ஐசியூல படுக்கிற மாதிரி தான் இருக்கிற. தேவையா? குடும்பமே போய் ஐசியூல படுத்துக்க வேண்டாம், முதல்ல நம்ம போய் பார்ப்போம், வாங்க. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்வேதா எங்க இருக்காங்க? நீங்க யாரு? முத்தரசன். முத்தரசனா? வாங்க. ஸ்வேதா, ஸ்வேதா, என்னாச்சு? மெதுவா. என்னாச்சு ஸ்வேதா, என்னாச்சு? இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப பேப்பர்ல பார்த்துட்டு வார்ட் பாய் பேசினதும் தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சது. நீங்க திடீர்னு காணாம போயிட்டீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? போலீஸ் வீட்டுக்குள்ள வந்து முத்து மாமாவை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு விடவே மாட்டேன்னிட்டாங்க. உங்களை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பெரிய கலாட்டாவாயிடுச்சு தெரியுமா? இரு. ஏய், என்ன உன் பிரச்சனை? அடங்க மாட்டியா நீ? ஏய், என்ன அசிங்கம் வந்துருக்குது வாயில. உடலாம் கூட எவ்வளவு கஷ்டப்படணும். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அண்ணா என்னண்ணா, அவளே முடியாம இருக்க, அவளை போய் திட்டிட்டு இருக்க. டே அறிவு கட்ட சொல்றப்போ பாய முடுற. மாறி மாறி கூஜா தூக்கிட்டு இருக்கீங்க, வெக்கமா இல்ல? என்னடா அப்படி பார்க்காதத பாத்துட்டீங்க? முதல்ல அவன் என்ன பண்ணான்னு கேள்றா. நான் அவ்வளவுதான் பண்ணனா, எதுக்கு இங்க வந்தான்னு கேளு. மாமா மாமா என்ன பண்ணாரு? மாமா எதுவுமே பண்ணலையே. என்ன ஸ்வேதா, அண்ணன் எதுவும் பண்ணலனா அப்புறம் எப்படி நீ இங்க? இல்ல, மாமாவும் வெண்ணிலாவும் ஒன்னா சேர்ந்து கோயில் திருவிழாவில் தேர் இழுத்து வெண்ணிலா பேர் எடுத்துட்டால. அது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த வருத்தம் தாங்க முடியாம நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு முயற்சி பண்ணேன். என் கைய கத்தியால அறுத்துக்கிட்டேன். வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலயும் ரத்தமா ஊத்துச்சு. பயத்துல என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம ஒரு மாதிரி கலக்கத்தோட வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். கொஞ்சம் தூரம் வந்த உடனே மயங்கி விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னைக்குதான் கண் முழிச்சு பார்த்தேன். அப்பதான் வீட்டுக்கு போன் பண்ணி சொன்னதா இங்க இருக்கிற வார்ட் பாய் சொன்னார். கேட்டியாடா? என்ன ஆட்டம், என்ன ஆர்ப்பாட்டம் நீயும் சித்திலாம் பண்ணுது. ஐயோ ரத்தம், ஐயோ ஸ்வேதா, ஐயோ கொன்னுட்டியா, ஐயோ புதைச்சிட்டியா, ஐயோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டியா. ஏய் லூசுங்களாடா நீங்களா? இவ என்ன பண்ணிருக்கா, நீங்க என்னடா சொன்னீங்க? ஏய்
சீரியஸா சொல்றேன். நீங்களே இப்ப தூக்கி தலையில வச்சிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் குத்துதே குறைதேன்னு சொல்ல போறீங்க பாருங்க. கார்த்தி அண்ணா வேஸ்ட்டுடா. நம்ம இந்த நியாயம் தர்மம்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல, வேஸ்ட். சரி வா, இது இந்த டிஸ்சார்ஜ் பண்ணுவோம், அது என்ன கண்ட்ராவின்னு கேட்டு வரோம் வா. ஸ்வேதா, என்னாச்சு ஸ்வேதா? என்ன நடந்தது? ஒண்ணுமே புரியல. மருது, நானாவது தற்கொலைக்கு ட்ரை பண்றதாவது. முத்தரச மாமா உன்னை காணா போனமா ஆக்கிடுறேன்னு அன்னைக்கு கோவத்துல கத்துனாருல, அதை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னு நினைச்சு நான் வீடு பூரா என் ரத்தத்தை சிரிஞ்சு மூலமா தெளிச்சு. சிரிஞ்சு மூலமாவா? பின்ன என்ன, கையறுத்துக்கிற அளவுக்கு நான் என்ன முட்டாளா? இதெல்லாம் போய் கட்டு. ஒண்ணுமே கிடையாது. அன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? மாமா பேசிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. அதான் ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. அப்பதான் யோசிச்சேன், நம்ம காணாம போயிடணும், முத்தரச மாமாவை அரெஸ்ட் பண்றதுக்கு செத்து போன மாதிரி டிராமா பண்ணணும்னு தோணுச்சு. செட்டப் பண்ண, பிளட் எடுத்த, வீடு முழுக்க தெளிச்சேன். என்ன ஸ்வேதா, எதுக்கு இதெல்லாம்? உண்மையிலேயே நான் என்ன ஏதுன்னு பயந்து போயிட்டேன் தெரியுமா? டிஸ்சார்ஜுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஏய் ஸ்வேதா, நடிச்சது போதும், வாங்க போலாம். அத்தை எங்க மருது? வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் நீ கழிச்சது அம்மாவுக்கு தெரியாது. சரி, நேர்ல போய் சமாதானப்படுத்திக்கலாம். மருது, முத்தரச மாமா அந்த வீட்டுல வார்த்தையால கூட என்ன பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னார்ல, இப்போ இந்த உலகத்துக்கே பேப்பர் மூலமா என் பொண்டாட்டி ஸ்வேதான்னு விளம்பரப்படுத்திட்டாரு. பாத்தீங்களா, நான் சாதிச்சிட்டேன். இனிமே அந்த வீட்டுக்குள்ள தலை நிமிந்து உள்ள நுழைவேன். சரி, அப்புறம் சரி, இங்கே இரு, அம்மாவை கூப்பிட்டு வந்துடுறேன். ஓகே மருது. மா மா. என்னப்பா, காலையில இருந்து வீட்டுல ஒருத்தரையும் காணும், எங்க போனீங்க? வெளியில வந்து பாருங்கம்மா, உங்களுக்கு எல்லாமே தெரியும். என்ன? வாங்கம்மா வாங்க. ஸ்வேதா, அத்தை, என்ன மணி, எவ்வளவு பயமுறுத்திட்ட? உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எவ்வளவு பயந்துட்ட தெரியுமா? என்னடா ஸ்வேதா மறுபடியும் முழுசா நல்லபடியா மீண்டு வந்துட்டாளேன்னு கோவத்திலையும் கடுப்புலையும் நிக்கிறீங்களா? அவ மறுபிறப்பு எடுத்து வந்திருக்கா. போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வாங்க. நான் ஆரத்தி எடுக்கணும். உன்னை மறுபடியும் உயிரோட பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. திரும்ப நீ வந்ததுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அத்தை, வத்திப்பிட்டீங்க. நூறு வருஷம் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். அதான் ஸ்வேதா வந்துட்டாலே கேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடாதீங்க. இனிமேதான் உங்களுக்கு எல்லாம் இருக்கு. போலீஸ் கிட்ட நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லித்தான் ஆகணும். என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா சித்தி?
அவள் தற்கொலை முயற்சி பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டல் திரும்பி வந்திருக்கா. போலீஸ் வந்தா அவளை தான் பிடிக்கணும், எங்களையும் பிடிக்க போகுது. என்ன ஸ்வேதா, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? நான் என்னத்த பண்ணட்டும், வாழ்க்கையே வெறுத்துடுச்சு. நான் எவ்வளவு சொன்னேன், நான் நேர்ல வந்துடுறேன், அதுக்குள்ள நீ எந்த விதமான தப்பான முடிவுக்கும் போயிடாதேன்னு. அதையெல்லாம் கேட்காம ஏன் ஸ்வேதா இப்படி எல்லாம் பண்ண? சரி சரி, நீ வந்து ரெஸ்ட் எடுவா. எல்லாம் சரிதான் முத்து மாமா. இன்னைக்கு என்னதான் ஸ்வேதாக்கா கிடைச்சாலும் நீ ஜெயில இருந்துட்டு வந்தது தீராத அவமானம் தானே. அத நினைச்சாதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஏய் லூசு, நான் ஜெயிலுக்கெல்லாம் போல, லாக்அப்புக்கு தான் போனேன். வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நல்லதுக்குன்னே எடுத்துப்போம். இது கடவுள் கொடுத்த அனுபவம் நினச்சிப்போமே. இப்போ கலெக்டரே வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னா என் மேலே தப்பு இல்லைன்னு தான் அர்த்தம். இல்லை கலெக்டர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. மறுபடியும் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. பார்த்துக்கலாம். ம். நீங்க சாதாரண ஆள் இல்ல அத்தை. வெண்ணிலாவுக்கு ஊரறிய ஒரு அங்கீகாரத்தை முத்தரசன் மாமா கொடுத்துட்டாருன்னு நான் வருத்தப்பட்டேன். ஆனா எனக்கு உலகறிய அந்த அங்கீகாரத்தை வாங்கி தரேன்னு சொல்லி அதை நிறைவேற்றி காட்டிட்டீங்களே அத்தை. நீங்க சொன்ன மாதிரியே தற்கொலை நாடகம், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்னு எல்லாமே நல்லபடியா போச்சு. இதோ இந்த நிமிஷம் முத்தரசன் மாமா பொண்டாட்டியா சந்தோஷமா இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சு இது போதும் அத்தை எனக்கு. ஆமா ஸ்வேதா, என்னைக்குமே நான் உன்னை விட்டுடவே மாட்டேன். நீ கவலைப்படாம இரு. மா என்னம்மா நடக்குது? இவ்வளவு திட்டம் போட்டிருக்கீங்க, எனக்கு ஒரு துளி கூட இந்த விஷயத்த சொல்லலையே. ஸ்வேதா, நீ காணணும்னா என்னாச்சு ஏதாச்சும் எப்படி பயந்து போயிருந்தா தெரியுமா? மருது, எல்லாத்தையுமே சொல்லிட்டு பண்றதுக்கு பேரு திட்டம் கிடையாது. அதனாலதான் உங்ககிட்ட நாங்க இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. அப்பதான் உங்க பதட்டம் உண்மையானதுன்னு அவங்களுக்கு தோணி இருக்கும். நம்ம என்னதான் திட்டம் போட்டாலும் நம்ம கட்டம் நல்லா இருந்தாதான் அந்த திட்டம் நடக்கும். இனி அடுத்த கட்டம் என்னன்னு பாப்போம். அடுத்த கட்டம் என்ன? ஊரறிய உலகம் அறிய உனக்கும் முத்தரசனுக்கும் கல்யாணம் தான். அதையும் நான் நடத்தி காமிக்கிறேன்.